வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையினுடைய தலைப்பு, இயற்கையின் எல்லா படைப்புகளுக்கும் அர்த்தம் உண்டு. ஒரு ஊர், ரொம்ப கடுமையான வெயிலான டைம். ஒரு பயணி என்ன பண்ணுறாப்புல, ஒரு சுமையை தூக்கிக்கிட்டு நடந்து போகிறாரு. நடந்து போய்கிட்டே இருக்கிறவருக்கு வெயிலுடைய தாக்கம் கொடுமை தாங்க முடியலை. அவர் மனசு உள்ளது நம்ம ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ணு கெட்டிய தூரம் பாலைவனம் மாதிரி இருக்குது. மரம் செடிகளோ எதுவுமே தென்படலை. ரொம்ப உடல் சோர்ந்துறாரு, களைச்சிட்றாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு பசுமையான ஒரு தோட்டம் தென்படுது. அந்த தோட்டத்தில் அவருக்கு உடம்பு சுத்தர ஒத்துழைக்கலை. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் நேர அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறாரு. ரொம்ப பசுமையாக பூக்களோட, நல்ல ஒரு காற்றோட, ரொம்ப அழகான ஒரு தோட்டமாகவும், பழங்களும் நிறையா இருக்குது. ஆரஞ்சு மரத்தை பார்க்குறாரு, பழங்கள்லாம் அப்படி இருக்குது. அவருக்கு அவருக்கு எப்படின்னா, உடல் களைச்சிருச்சு, அசதியாகவும் ஆயிடுச்சு. ரெண்டாவது பசியும் இருக்குது. நடந்து போகும்பொழுது ஆரஞ்சு பழம் ஒன்று கிடைக்குது. அதை எடுத்து சாப்பிட்றாப்புல. சாப்பிட்டுட்டு கீழே பார்க்குறாப்புல ஒரு பூசணி கொடி ஒன்று போகுது. அந்த கொடியில் பூசணி பழம் கிடக்குது. அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒன்று தோணுது, என்னடா அது, கீழே படர்ந்து போகுது ஒரு கொடி, அதில் பூசணிக்கான்னு ஒன்று காய்க்குது, அது இவ்வளவு பெருசாக இருக்குது. ஆரஞ்சு மரம் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் அந்த மரத்தில் இருந்து காய்க்கிற ஆரஞ்சு சிறுசாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரே ஒரு இதாக இயற்கையை படைத்தவனுக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறது மாதிரி அவருக்குள்ளே அவர் பேசிட்டு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. அப்புறம் நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்குது. அதோட சரி என்ன பண்ணுறப்ப அந்த சுமையை ஒரு வச்சுட்டு ஒரு மரத்தடியில் என்ன பண்ணுறாரு, படுத்து உறங்குறாரு. உறங்கின உடனே ரொம்ப அசதியில் உறங்குறாரு. நல்லா குரட்டை விட்டு நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கிறார். தூங்கிக்கிட்டு இருந்த வேலையில் என்ன ஆயிடுதுன்னா, அவர் தலையில் ஏதோ ஒன்று விழுது. விழுந்த உடனே எழுந்திரிச்சு நாலாபுரமாக சுற்றி பார்க்குறாரு, எதுவும் தெரியல. அப்புறம் அவர் காலுக்கு அடியில் பார்க்குறாரு, ஒரு ஆரஞ்சு பழம் ஒன்று கிடக்குது. அப்போ அவர் தானே போய் புரிஞ்சுக்கிறாப்புல, விழுந்தது ஆரஞ்சு பழமாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசிக்கிறாரு. உடனே அவருக்கு ஒரு யோசனை வருது, ஒருவேளை பூசணியாக மேலே இருந்து விழுந்திருந்தா என்ன இருக்கும்? அப்போ அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதா நல்லது. அப்போ இறைவனுடைய படைப்பு எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினச்சி நிம்மதியாக ஆகிறாரு. இந்த கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு உயரிய கருத்து என்னென்னா, படைப்புகள், இயற்கையாக படைக்கப்பட்ட எல்லா பொருள்களுக்குமே ஒரு அர்த்தங்கள் உண்டு என்பதை நாம் இந்த கதை வாயிலாக நம்ம புரிந்து கொள்கிறோம். வணக்கம்.